ப்ரெசன்டேஷன்ல பார்க்கலாம். பிளான் நம்பர் 881. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபீமேல் லைஃப்ஸ் அப்படிங்கிற அவங்க அதாவது பெண்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி இது நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், அது பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம். அது இல்லாம எல்ஐசியோட லாப நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்ட திட்டம் அப்படின்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு சொல்றோம். அப்போ போனஸ் எல்லாம் கிடையாது. இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அஷ்யூர்டா கிடைக்கும். நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் சொல்றோமோ அது நம்பர் மாறாம கிடைக்கும் அப்படின்னு எல்ஐசி சொல்லியிருக்காங்க. இது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்களுக்கான சேவிங்ஸ் பிளான். இது எக்ஸ்க்ளூசிவ்ல லேடிஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வரல. ஓகே, இது வந்து லிமிட்டட் பிரீமியம் பேயிங் பிளான். அதாவது நம்ம பாலிசி காலத்தை விட பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறைவு. 25 வருஷம் பாலிசினா 25 வருஷமும் பணம் கட்ட தேவையில்லை. குறைவான நாட்களே பணம் கட்டினா போதும். இதுல கேரண்டீட் அடிஷன்ஸ், கேரண்டியா இந்த பாலிசியில வட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அது கேரண்டீட் அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எல்ஐசி. அப்ப கேரண்டியா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கேரண்டியாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. இது லைஃப் கவர், இந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்துடுது, சேவிங்ஸும் வந்துடுது, சர்வைவல் பெனிஃபிட்டும் எல்ஐசி கொடுக்குறாங்க. இதுல எவ்வளவு சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பாலிசியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு இந்த பாலிசி அப்படின்னா 25 வருஷத்துக்கான பாலிசி. இது 25 வருஷம் பாலிசிக்கு ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 வருஷத்துலேருந்து 15 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம். பாலிசி 25 வருஷமா இருந்தாலும் நம்ம பணம் கட்டக்கூடிய காலத்தை வந்து 7 வருஷம், 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு 7 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் நாம எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசி எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மினிமம் 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ப்ரீமியம் பேயிங் மோட் மற்ற பாலிசி மாதிரியே இதுல மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி மோட்லேயும் ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம். மந்த்லினா இ-நேஷ் அப்படின்னு சொல்கிறோம். மாதம் மாதம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டெபிட் பண்ணிக்கிற மாதிரி, இஎம்ஐ மாதிரி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா சேலரி மூலமாக டைரெக்டாக சேலரி வரும்போது அந்த சேலரியிலேருந்தே டெபிட் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த இதை செட்டப் பண்ணிக்கலாம் மந்த்லிக்கு. மற்ற மோடு இயர்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட், அதாவது பாலிசி போட்ட நபர் இறந்து போயிட்டாங்கன்னா 10 மடங்கு ஆஃப் தி ஆனுவல் ப்ரீமியம் வித் மாடுலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ 10 டைம்ஸ் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். இல்லைன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட், ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அது வந்து பாலிசி போட்ட நபர் இறந்து போனால் கொடுத்துருவாங்க இந்த பாலிசி காலகட்டத்துக்குள்ள. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சம் அஷ்யூர்டு ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் அஷ்யூர்டும் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் வட்டி மாதிரி கேரண்டீட் அடிஷன்ஸும் ஆட் பண்ணி எல்ஐசி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உறுதியாக, கண்டிப்பாக, கேரண்டியாக கிடைக்குது அப்படின்னு எல்ஐசி சொல்கிறாங்க. ஓகே, கேரண்டீட் அடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் அந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 7% ஆஃப் தி ப்ரீமியம். நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு 7% கேரண்டீட் அடிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா 7%. இன்னைக்கு பேங்க்கே 5.5% அந்த மாதிரிலாம் வட்டி கொடுக்குறாங்க, பேங்க், போஸ்ட் ஆஃபீஸில் இங்கெல்லாம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கேரண்டியா 7% ஃபியூச்சர்லையும் 25 வருஷம் பாலிசினா 25 வருஷத்துக்கு அந்த நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு 7% அப்படிங்கிற போது கேரண்டியா கிடைக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ரிபேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம் அஷ்யூர்ட் போயிடுச்சுன்னா 0.3%, 10 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா 0.4% அப்படின்லாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 7.5% வரைக்குமே நம்ம வந்து ரிபேட்டோட சேர்த்து வாங்கிக்கலாம் கேரண்டீட் அடிஷன்ஸ். இது வந்து ஷூரா கிடைக்குது. 25 வருஷம் பாலிசிக்கு, இன்னையிலேருந்து 25 வருஷம் கணக்குக்கு இந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் எல்லாம் ஃபியூச்சரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா நாளுக்கு நாள் வட்டி விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பேங்க் வட்டியே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி 10% இருந்தது, அதுக்கப்புறம் 9, 8 அப்படின்னு குறைஞ்சிட்டே வந்தது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கே வந்து 5.5%, 5%, 6% அப்படி தான் இருக்குது வட்டி. அப்படி இருக்கும்போது எல்ஐசி கேரண்டியாக 7%க்கு மேலே வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, கேரண்டீட் அடிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால ஃபியூச்சருக்கும் இது கேரண்டியாக கிடைக்குது. அப்படிங்கிறதுனால மிக ரொம்ப நல்ல பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல மேலும் சிறப்பு அம்சங்கள் ஆட்டோ கவர் ஃபார் 3 இயர்ஸ். இப்போ வந்து 3 வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ கவர் 6 மாதத்துக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த கவரேஜும் இருக்கு.
அப்போ அந்த மாரி எல்லாம் குடுத்துருக்காங்க. நெறைய கண்டிஷன்ஸு. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா எவ்வளவு பணம் கட்டுறோம்? எப்பப்ப பணம் கட்டுறோம்? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது? எ என்னென்ன சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி இடைப்பட்ட காலத்திலேயே